மன ரீதியாக பொதுவாக திருநங்கைகளுக்கு என்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படும்? மூன்றாவது இனம்னு என் வீட்டில் ஒரு குழந்தை இருக்குப்பான்னு சொல்லிக்கிறது உங்களுக்கு என்ன வைக்கும்? வீடு கொடுக்குறவன் என்ன யோசிக்கிறான், எங்கள் வீட்டில் 2-3 பசங்க இருக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு பையன் வந்தால் எங்கள் பசங்களுக்கு ஆபத்து இல்லை, அவங்க வீட்டில் நம்ம குடியிருக்கிறதுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நினைப்பாங்க. செக்ஷுவலாக ஒரு திருநங்கை ஒரு ஆணை திருப்திப்படுத்த முடியும் சார். திருநங்கைகள்லாம் இப்படி நடந்துக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற அறிவுரை அப்படின்னா என்ன சொல்லுங்கள்? இந்த கோளாறுக்கு முக்கிய காரணம் சமூக அமைப்புன்றீங்க. சமூக அமைப்பு, சமூகத்தால் தான் குடும்பம் அதை அக்செப்ட் பண்ணிக்கல. குடும்பம் என்ன பண்ணுறாங்கன்னா சார், இப்போ என்னுடைய அக்கா, எனக்கு ஒரே அக்கா தான், எங்கள் அக்கா ரொம்ப அழகாக ரெட்டை ஜடை போட்டு நீங்கள் மண் வாசனை இல்லை காமிச்ச ரேவதி மாதிரி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க, அவங்க கட்டிக்கிட்டு போகிறது எங்கள் அக்கா, நான் என்னை இலவச இணைப்பா என்னையும் சேர்த்தா கட்டிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு என்ன பயப்படுறாங்கன்னா, இந்த பொண்ணுக்கு சாந்திக்கு ஒரு தம்பி இருக்கான், அந்த தம்பி 9, அவனோட ரத்தம் அவங்க அக்கா உடம்புல இருக்கும், நாளைக்கு நம்ம வீட்டுக்கு அந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்தோன்னா வேண்டாம் அந்த சம்மந்தம். அதே எங்கள் அண்ணன் வீட்லேயும் யோசிக்கிறது. இது ஒரு பக்கம் பொண்ணு கொடுக்குற பொண்ணு வாங்குறது. வீடு கொடுக்குறவன் என்ன யோசிக்கிறான், எங்கள் வீட்டில் 2-3 பசங்க இருக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு பையன் வந்தால் எங்கள் பசங்களுக்கு ஆபத்து இல்லை, உன் பையன் மூடிக்கிட்டு இருந்தால் எங்களுக்கே பாதுகாப்பு தானே. அவங்க வீட்டில் நம்ம குடியிருக்கிறதுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நினைப்பாங்க. அப்படி எல்லாரும் ஏதோ ஒரு காரணத்தால் சொல்லி 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 எங்களை ஒதுக்கி வைக்கும் போது நாங்கள் எப்படி எல்லார மாதிரி சகஜமாக வாழ்ந்துட முடியுது? அப்போ இந்த குடும்பம் ஏற்றுக்காம இருக்கிறதுக்கும் ஒரு ஹவுஸ் ஓனர் வீடு கொடுக்காமல் இருக்கிறதுக்கும் சொசைட்டி தானே காரணம். இந்த சொசைட்டியோடைய மனசு மாறணும். 3 ஜெண்டர்னு சுப்ரீம் கோர்ட்டு சொல்லுது. கலைஞர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார், 3வது இனம் அவங்க திருநங்கைன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது 3வது இனம்னு என் வீட்டில் ஒரு குழந்தை இருக்குப்பான்னு சொல்லிக்கிறதுல உங்களுக்கு என்ன வைக்கும்? உங்களுக்கு கல்யாண செலவு மிச்சம், உங்களுக்கு எல்லாமே நாங்கள் மிச்சம் பண்ணி தானே கொடுக்குறோம். இப்போ சார் எங்கள் அம்மா சார் 85 இயர்ஸ் ஓல்டு, அவங்கள என்னுடைய அண்ணன் பார்த்துக்கல, என்னோட 2 தம்பி பார்த்துக்கல, எங்கள் அக்கா பாவம் அவங்களுக்கு ஆதரவு இல்லை, எங்கள் அக்காவையும் சேர்த்து நான் தான் பார்த்துக்கிறேன். 13 வருஷம் எங்கள் மாமா ஒருத்தன் சொல்லுவான், அவன் உருப்படாதவன் இன்னும் உருப்படவே இல்லை, அவன் சொல்லுவான் எனக்கு கண்டம்னு சொல்லுவான். இரும்பில் கண்டம்னு ஒரு பீஸ் இருக்கும், எல்லாத்துலேயுமே இருக்கும். அந்த மாதிரி நான் கண்டம் பீஸுன்னு சொன்னான். வேஸ்ட்டு சொன்ன பேர் வச்சவர் அவர். ஆனால் இன்றைக்கி எங்கள் அம்மாவையும் எங்கள் அக்காவையும் எனக்கு கண்கலங்க பார்த்துக்கிறேன். ஏன்னா நமக்காக அவங்க வாழ்ந்தவங்க, குரல் கொடுத்தவங்க, அவங்க இருக்கிற காலம் வரைக்கும் அவங்களுக்கு நல்ல உணவும் இருக்கிற ஒரு இடமும் இருக்கணும். அதை செய்கிறதுக்கு மற்றவங்களுக்கு சூழ்நிலை சரியில்லை. அவங்கவுங்க குடும்பம் வந்தவொடனே வருமான பத்தில் கண்டுக்கல அம்மாவையும் அக்காவை நான் பார்த்துக்கிறேன். கடைசி காலம் வரைக்கும் நான் உழைச்சி கூட நான் அவங்கள பார்த்துக்கிறேன்னு இருக்கிறேன். அப்போ யார் சார் கண்டோம்? நாங்கள் தெளிவாக தானே இருக்கோம். எங்களை இவங்களாம் ஒரு பேர் வச்சு ஒரு எண் 9 வச்சு இப்படி பார்த்தா ஆண், இப்படி பார்த்தா 6 பெண்ணு, இவங்களாம் பல கற்பனையில் எங்களை சொல்லும் போது எங்களுக்கு ஒரு பக்கம் என்ன மாதிரி கொஞ்சம் வளர்ந்த திருநங்கைகளுக்கு சிரிப்பு தான் வருது. முடியும் சார், எங்களால் இதை விட சாதிக்க முடியும். நான் இன்றைக்கி கலைமாமணி விருது வாங்கியிருக்கிறேன்றது எனக்கு பெருமை இல்லை சார். நாளைக்கு என்னோடய திருநங்கைகளுக்கு ரிசர்வேஷன் வாங்கணும், அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணுன்றத அளவுக்கு நான் வளர்ந்து தான் நானும் வருவேன், எங்கள் மக்களையும் கூப்பிட்டு வருவேன். அதில் நாங்களாம் கண்டம்னு சொல்கிறதோ கேவலப்படுத்துறதோ வேண்டாம். மன ரீதியாக பொதுவாக திருநங்கைகளுக்கு என்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படுது? இதுதான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மனசில் வரும்போது அவங்களுக்கு தூக்கம் கெட்டு போகுது, மன உளைச்சல் அதிகமாகுது. நம்ம இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி ஆகணுமே, எதிர்க்கணுமேங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரே ஆயுதம் பொருளாதாரம். அது எப்படியாவது நம்ம ஈட்டிடணும். ஒரு 50-60 வயசுக்கு மேலே நம்மளால் ஓட முடியாது. அதுக்கப்புறம் நமக்கு சப்போர்ட்டர்ஸ் இல்லை. எவங்கிட்டையாவது அவன் 50 ரூபா கொடுக்க வரானா அவங்ககிட்ட 500 ரூபா கூட பிடிங்கின்னு ஓடிடுவோம். செக்ஸ் ஒர்க்கில் நின்று நோய் வந்தாலும் பரவாயில்ல, ஒரு நாளைக்கு 2 கிளையண்ட்டு 20 கிளையண்ட்டை கூட நம்ம போயிடுவோம். இப்படி ஒரு அக்ரெசிவான ஒரு மனநிலைக்கு அவங்க வந்துடுறாங்க சார். பணம் ஒன்றே அவங்களுக்கு தேவையாக இருக்குது, பணம் ஒன்றே பாதுகாப்புன்னு கருதுறாங்க. பணத்தின் மேலே பாசமாகவும் பணத்தால் நம்ம ஏதோ ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு செத்து போயிடுவோன்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துடுறாங்க. அதனால் ஒரு டிப்ரெஷன் அவங்களுக்கு வருது. இன்னொன்று ஆண் துணை இல்லை. பெரிய பெரிய ஆட்களுக்கு, பெண்களுக்கு இன்றைக்கி ஆண்கள் ஏமாற்றிட்டு போயிடுறான். பல நடிகைகளுக்கே கணவன் கூட இல்லை. அழகத்த பெண்களுக்கு எங்கள் கூட எந்த ஆம்பளை இருப்பான்? ஒரு சோம்பேறி ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் வாங்குறதுக்கும் ஒரு நல்ல வெஹிக்கிள் வாங்கிக்கிறதுக்கும் எங்களை பயன்படுத்திப்பான். புருஷன் மாதிரி லவர் மாதிரி வந்துடுவான். எங்களுக்கு ஒரு பெருமை சந்தோஷம் வந்துடும். ஓ, இவன் தான் நம்ம காதலன், இவன் பாரு நம்மளை மனைவின்னு சொல்கிறான், அட வச்சுக்கடா 50,000 ரூபாய் ஃபோன் வச்சுக்கோ, நான் பிச்சை எடுத்து கூட உனக்கு ஃபோன் வாங்கி தரேன்,
நல்ல வண்டி வச்சுக்கோ, நான் பின்னாடி உட்காந்துட்டு வர சந்தோஷம் போதும் எனக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது அவன் ஒரு சில தேவைகளை நிறைவேற்றிட்டு ஒரு பெண்ணை பார்த்து குழந்தைக்காக கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவான். அதிலிருந்து அந்த திருநங்கை மன உளைச்சல் இருப்பான். அந்த மாதிரியான கட்டத்தில் காதல் தோல்வியில் நிறைய திருநங்கை செத்தே போயிடுறாங்க. அப்பா அம்மாவோட பாசமாக இருந்த திருநங்கை வந்து அங்கேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் அப்பா அம்மாவோட இருக்க முடியலையேங்கிற ஏக்கத்திலேயே மன உளைச்சல் ஆக்குறாங்க. பெரிய சொத்து, கோடீஸ்வரன் பிள்ளை திருநங்கை ஆகிட்டான், அவங்க சேர்த்துக்கல, இது வெளியில் வந்து பிச்சை எடுக்குது. அவங்க அப்பா பெரிய அதிகாரி, 10 வீடு வாடகை வாங்குறவர், இது பிச்சை எடுக்கும்போது சந்தோஷமாக அவன் எடுக்கும். அதுக்கு என்னென்னலாம் தோணும்? நம்ம எத்தனை பேர்கிட்ட நம்ம அப்பா வாடகை வாங்கி சாப்பிட்றாரு, பெரிய கவர்மெண்ட் உத்தியோகம், நம்ம பிச்சை எடுக்கிறோம்ன்ற எண்ணத்தோட நைட்டு போய் நிம்மதியாக தூங்குமா? அந்த காசு வச்சுக்கிட்டு அழுதுன்னு தானே இருக்கும். அப்படிப்பட்ட ஏக்கங்களும் வேதனைகளும் மன உளைச்சலுக்கு காரணமாகுது. அதை வென்னுட்டு வரவங்க வாழ்க்கையிலையும் வெல்றாங்க, இல்லாதவங்க டிப்ரெஷனோட சைக்காட்ரிஸ்ட்டை பார்த்து மாத்திரை சாப்பிட்றதும் இல்லைன்னா குடி இந்த மாதிரியான விஷயங்கள் போகிறதும் இருக்குது சார். பல திருநங்கைகள் இந்த பாலியல் தொழில் ஈடுபடுறதுக்கு கூட இந்த போராட்டம் தான் காரணமா? பணம் தான் சார் காரணம். பணம் தான் சார் காரணம். ஈஸியாக மணி நம்ம கொஞ்சம் ஏர்ன் பண்ண முடியும். இப்போ எனக்கு என்ன சார் கௌரவம் இருக்க போகுது? சொசைட்டி வந்துட்டு என்னை என்ன கௌரவப்படுத்திடுச்சு, நான் யார்கிட்ட போனால் கூட பரவாயில்லன்ற ஒரு மென்டாலிட்டிக்கு அவங்க வந்துடுறாங்க. அதோட கூட பண தேவை அதிகமாக இருக்குது. எல்லாருக்கும் ஒரு 5000 ரூபாய் வாடகைன்னா திருநங்கைகளுக்கு வீடு விட்ட அந்த பெரிய பெரிய மனசு உள்ளவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 10,000 ஆக்குறாங்க. அவங்களுக்கு தெரியுது இவங்க ஏதோ ஒரு வகையில் சம்பாரிச்சிருக்காங்க, சிங்கிள் ஆள் கொண்டு வந்து கொடுக்கட்டும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு 1/2 கிலோ கறி எடுத்தால் ஹவுஸ் ஓனருக்கு சேர்த்து 1 கிலோ எடுக்கணும். அப்போ அவங்க என்ன, இந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்குல்ல சார், இதெல்லாம் வந்து திருநங்கைகளுக்கு எங்கே போய் நிற்கும்? பணத்திலேயே நிற்கும். அப்போ இவங்க வந்துட்டு இந்த மாதிரியான தொழிலில் வந்துட்டு ஈடுபட்டாலும் பரவாயில்ல, நம்ம சம்பாரித்து ஒரு நல்ல வீடு கொடுத்துருக்குறாங்க, அவங்களுக்கும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருவோம், நிம்மதியாக வந்து எவனும் கதவை தட்ட மாட்டான், நைட்டு படுக்கலாம், அப்படி ஒரு நிலைமைக்கு வராங்க சார். அண்ணன் தம்பி ஏற்றுக்கிறது கூட பணத்துக்காக இருக்குது சார். இப்போ அவளோட ஒரு வருமானம் வந்துட்டு ஒரு நாளைக்கு குறைஞ்சது 1000 ரூபாய் சம்பாதிக்கிறா, மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். அந்த 30,000த்தில் அவளை ஏற்றுக்கிட்டா மாதிரி ஏற்றுக்கிட்டு மாதம் ஒரு 10-15,000 வாங்கிக்கலாம்ல. தான் பிள்ளைங்களை காமிச்சு படிப்பு, உன் தம்பி பிள்ளை உன் பிள்ளை மாதிரி அப்படி வாங்கிக்கலாம்ல. அதுக்காக செக்ஷுவலாக ஒரு திருநங்கை வந்து ஒரு ஆணை திருப்திப்படுத்த முடியுமா? முடியும் சார். அது வந்துட்டு எப்படின்னா, கல்யாணத்துக்கு முன்னே ஆண் தானே திருப்தி அடைஞ்சிக்கலையா, அது ஒரு வகையான திருப்தி தானே. அப்படி இருக்கும்போது ஒரு பெண் துணையோடு அவன் திருப்தி அடைகிறதுக்கு ஆல்டர்னேட்டிவான சில விஷயங்களும் திருநங்கைகள்கிட்ட இருக்கும். பெண்ணோடையும் வந்துட்டு ஆண் ஒரு பெண் இப்படி தான் ஒன்று கூடணும்னு சட்டம் சொன்னாலும், அது குழந்தை பிறக்கக்கூடிய முறையாக இருந்தாலும் அதை தாண்டிய சில சிலிர்ப்புகளும் சில உணர்வுகளும் இருக்க தான் செய்யும். அதையெல்லாம் திருநங்கைகள்கிட்ட இருக்கும். குழந்தை பெறுவதற்குண்டான வழியை தவிர மற்ற வகையான உறவுகள்லாம் வந்து திருநங்கைகளோட அவங்க இருந்துக்க முடியும். இப்போ நிறைய ஏஐ காலம் சார். இந்த காலத்தில் வந்துட்டு குழந்தை பெற்றுக்க முடியாது, ஆனால் குழந்தை பெற்றுக்க முடியாத குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ஆன உறவு முறைகளும் திருநங்கைகள்கிட்ட வந்துருச்சு. இப்போல்லாம் ஆண்கள் திருநங்கைகள்கிட்ட திருப்தி அடைய முடியும். அதே சமயத்தில் திருநங்கைகளுக்கு எப்படிப்பட்ட ஒரு நிறைவு இருக்கும்? அதில் திருநங்கைகளுக்கு நிறைவுங்கிறது வந்துட்டு சார், அது உடலால் இருக்காது, மனசால் இருக்கும். செக்ஸ் ஒர்க்கராக இருக்கிற பட்சத்தில் அவங்க வந்துட்டு சில பேரோட உறவு கொள்ளும் போது அது வந்து திருப்தியில் அமையாது. அவங்களுக்கு ஒரு பார்ட்னர்னு ஒருத்தர் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட அவங்களுக்கு வந்துட்டு அந்த திருப்தி இருக்கும். அது உடலால் இல்லைனாலும் மனசால் அவங்க சந்தோஷமாக சிலாகிச்சுப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்துட்டு ஒரு சில மாதிரியான தோற்றத்தை பிடிக்கும். இப்போ எனக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சொல்லலாமான்னு தெரியல, லக்ஷ்மி மேடமோடைய ஹஸ்பண்ட் சிவச்சந்திரனை பிடிக்கும். அப்போத்துலேருந்தே எனக்கு பிடிக்கும், அது ஏனே தெரியாது. அவரை பார்க்கணும், அவர் பேசணும், அவருடைய அந்த எண்ணுயிர் கண்ணம்மா அந்த மாதிரியான படங்கள்லாம் அவரை பார்க்கும்போதே எனக்கு சந்தோஷம், இப்படிலாம் நமக்கு ஒரு கணவன் அமைஞ்சா எப்படி இருக்கும் சொல்லி ஆசையாக இருக்கும். அதே மாதிரியான தோற்றமுள்ள சரண்ராஜை பார்ப்பேன், நடிகர் சரண்ராஜ், அந்த மாதிரி இருக்கும். அப்போ நான் செக்ஸ் ஒர்க்கராக இருந்தேன்னா அந்த மாதிரியான கிளையண்ட்டோட நெருக்கும் போது நான் சந்தோஷப்பட்டுப்பேன், நான் உடலாலையும் திருப்தி அடைஞ்சிப்பேன். இல்லாத பட்சத்தில் அது வருமானமாக போயிடும். அப்படிதான் சார், யாருக்கு எப்படிப்பட்ட ஆண்களை பிடிக்குமோ அப்படிதான். சில பெண் தோழிகளே எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க, என் வீட்டுக்காரர் எனக்கு பிடிக்கல, எனக்கு இந்த நடிகரை பிடிக்கும், அவரோட கூட நான் இருக்கும் போது நான் கூட அவரை நினச்சிப்பேன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவளை நினச்சி வரல நடிக்கிறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் பல திரைப்படங்களில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கூட உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. எப்படி அமைஞ்சது? ஷார்ட் ஃபிலிம்ஸில் சில வாய்ப்புகள் கொடுத்தாங்க. என்னோட கம்யூனிகேஷன் தெளிவாக இருக்குங்கிறதுக்காக நிறைய மேடைகள் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஷார்ட் ஃபிலிம்லேயும் கொடுத்துருக்காங்க. ஒரு படம் காஃபி கஃபேன்னு ஒரு ஃபிலிமு, அதில் வந்துட்டு ஹானரரி கில்லிங்கில்
போகக்கூடிய ஒரு குழந்தையை காப்பாற்றுற கேரக்டர் எனக்கு கொடுத்தாங்க. என்னோட கெட்ட நேரம், நான் பிறப்பில் தான் கெட்ட நேரம்னு சொன்னேன். அந்த படம் வரையினத்தில் கோவிட் வந்துடுச்சு சார். பாவம் அந்த டைரக்டர் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டாரு. ஓடிடியில் போட்டார் அந்த படத்தை. அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துச்சு. நம்ம இல்லைனாலும் அந்த படத்தில் நம்மளை காமிப்பாங்களேன்ற ஒரு எண்ணம் வந்துச்சு சார். அது ஒரு நல்ல ஒரு தருணம் சார். ஷார்ட் ஃபிலிம் ஏதாவது டைரக்ட் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? ஷார்ட் ஃபிலிம் அசோசியேட் டைரக்ட் பண்ணியிருக்கேன் சார். நான் பண்ணியிருக்கேன். ஒரு 2-3 விதமான ஃபிலிம்ஸ், எல்லாமே அவேர்னஸ் ஃபிலிம்ஸ் தான். அவேர்னஸை தாண்டி எங்களை அவ்வளோவா பயன்படுத்துறது இல்லை. எனக்கு அது ஒரு கவலை இருக்குது. திருநங்கைகளை வந்துட்டு நார்மலாக ஒரு வீட்டில் ஒரு குழந்தை திருநங்கை மாதிரி காமிச்சிட்டே கூட போகலாமே, அப்படிலாம் காமிக்கிறது இல்லை. இல்லை பெண் மாதிரியே இருக்கக்கூடிய திருநங்கைகளை 3-4 பெண்களை காமிக்கும் போது கூட சேர்த்து காட்டலாம், அதெல்லாம் காட்ட மாட்டேங்கிறாங்க. ஒரு கேரக்டர்னால் திருநங்கையாக வேணும்னா ஒரு 40+ இருந்தால் சுதா மாதிரி ஆளுங்களை கூப்பிடுவோம், ஒரு 20+ இருந்தால் நம்ம என் கூட வந்திருக்காலே ஒரு சின்ன திருநங்கைகளை கூப்பிடுவோங்கிற மாதிரி தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த திருநங்கை வரும்போது அந்த வாய்ப்பு இன்னும் கூட சமுதாயத்தில் பெரிய மாற்றம் வரலை அதில். ஆமாம் சார். ஆனால் தமிழ்நாட்டில் பரவாயில்ல சார். நான் பல மாநிலங்களுக்கு பிரயாணம் பண்ணும்போது கேரளாவிலலாம் எங்களை வந்து பார்த்து நேருக்கு நேராக கை காட்டி சிரிப்பாங்க சார். ஐயோ, இப்படி காமிச்சு சிரிப்பாங்க. நான் நல்லா சிரிக்கட்டும் நின்றுட்டு வருவோம், என்ன பண்ணுறது அந்த மாதிரி. ஆனால் தமிழகத்தில் அப்படி இல்லை சார். தமிழகத்தில் வந்துட்டு கொஞ்சம் பக்கத்தில் உட்கார வச்சு அவங்கள வந்துட்டு பேசுகிற அளவுக்கு, பணி வாய்ப்பு வழங்குற அளவுக்கு அரசியலும் சரி எல்லா இடத்துல முக்கியத்துவம். பல திருநங்கைகள் வந்து மிகப்பெரிய சாதனைகள் எல்லாம் இங்கே பண்ணியிருக்காங்களே இல்லையா? ஆமாம் சார். காவல்துறையில் வந்துட்டு ஒரு 2 சப் இன்ஸ்பெக்டர்ஸ் வந்திருக்காங்க, ஒரு 10 கான்ஸ்டபிள்ஸ் வந்திருக்காங்க, ஒரு 4 லாயர்ஸ் வந்திருக்காங்க, டாக்டர்ஸ் ஒரு 3 பேர் MBBS டாக்டர்ஸ் இருக்காங்க, நாட்டியத்துறையில் இருக்காங்க, எங்களை மாதிரி அமைப்புகள் நடத்தக்கூடியவங்க இருக்காங்க. நானே லோக் அதாலத்தில் கூட மெம்பராக இருக்கேன் சார். ராணிப்பட்டி வெள்ளூரில் லோக் அதாலத்தில் ஜட்ஜோட உட்காந்து தீர்வுகள் காணக்கூடிய ஒரு மெம்பரு. கவர்மெண்ட்டில் பாலிசி டிராஃப்டிங் கமிட்டியில் நான் ஒரு மெம்பராக இருக்கேன். பல பொறுப்புகளில் நானும் இருக்கேன், மற்ற திருநங்கைகளும் இருக்காங்க. தமிழ்நாட்டை தாண்டி மற்ற மாநிலங்களில் எப்படி திருநங்கைகளை மதிக்கிறாங்க? மற்ற மாநிலங்கள் சொல்லும்போது சார், மகாராஷ்டிராவில் மதித்தாங்க. முதல்ல திருநங்கைகளை மும்பைன்னு சொல்லுவாங்க. அது வந்து என்ன மாதிரியான மதிப்புனா, திருநங்கைகள் ஆசீர்வாதம் பண்ணால் சிறப்பு, ஒரு கடையை திறக்கணும்னா திருநங்கைகள் வந்து திறந்தா சிறப்பு, அந்த மாதிரி சென்டிமெண்ட். ஆமாம் சார். அது மாத்தான்னு சொல்லுவாங்க சார். சேவல் மேலே, புலி மேலே, சிங்கத்தின் மேலே நிறைய அம்மன் உட்காந்துருப்பாங்க. அதில் சேவல் மேலே இருக்கக்கூடிய மாதா பேர் முர்கி மாதா. அந்த முர்கி மாதா வந்துட்டு திருநங்கைன்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அது குஜராத்தில் அகமதாபாத்தில் இருக்குது. அந்த மாதாவை எங்களை நினச்சி வழிபடுவாங்க. அதனால் அங்கெல்லாம் அது. ஆனால் அங்கே கூட இன்னும் கூட அந்த இடத்துல ஈக்குவலான பொசிஷனில் உட்கார வைக்கிற அளவுக்கு இல்லை. அந்த சமூகம் நீதி வந்து இங்கே இருக்குது, தமிழகத்தில் இருக்குது. மற்ற மாநிலங்களில் ஈக்குவலாக உட்காந்து வச்சு பார்க்க மாட்டாங்க. இங்கே வந்துட்டு வித்தவுட் அப்பாயின்மெண்ட் நாங்கள் போய்ட்டு முதலமைச்சரை பார்க்க முடியும். அப்படியா? ஆமாம் சார். சந்திச்சிருக்கீங்களா? எத்தனை தடவை நம்ம சந்திச்சிருக்கோம். அவங்களுக்கு அந்த ஈகோ இல்லை. அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த பீப்புளுக்கு வந்துட்டு நாங்கள் எங்களுக்குன்னு மிஞ்சி போனால் 20,000 ஓட்டு தான் இருக்கும். அந்த ஓட்ஸ் அவங்க யோசிக்கலை. இவங்களுக்கு நம்ம வந்து கொஞ்சம் லிஃப்ட்டுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம் இருக்குது. வெளிநாடுகளில் எப்படி மதிக்கிறாங்க? வெளிநாடுகளில் வந்து சார் இன்னும் மோசமாக தான் சார் இருக்குது. அப்படியா? ஆமாம் சார். அவங்களுடைய ஆட்சி மாற்றம் பெரிய அளவில் மாற்றத்தை உண்டாக்கிடுது. இப்போ யூஎஸில் வந்துட்டு ட்ரம்ப்பு அவர் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா அவர் சொல்லியிருக்காரு, எங்கள் நாட்டில் வந்து 3ஆம் பாலினர் இல்லைன்னு சொல்லிட்டார். அது ஒரு பெரிய பேரிடியாக அங்கே போச்சு. அப்போ 3ஆம் பாலினர் இல்லைன்னு சொல்லும் போது அவங்க எல்லாருடைய வளர்ச்சி நின்று போச்சு. அந்த மாதிரி இருக்குது. சில நாடுகளில் வந்து இது பிரச்சனை இல்லை. அரபு நாடுகளில் வந்து திருநங்கைகளை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இஸ்லாமிய நாடுகளில் இப்படி தான் சார் இருக்குது, ஏற்றத்தாழ்வாக இருக்குது. திருநங்கைகளுக்கு உள்ள பிரச்சனைகளை தாண்டி திருநங்கைகள்லாம் இப்படி நடந்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற அறிவுரை அப்படின்னா என்ன சொல்லலாம்? எதிர்கொண்டு தான் சார் போகணும். எல்லாரும் வந்துட்டு ஒரு பக்கம் நீந்தும் போது நம்ம வேறு பக்கமாக தான் நீந்த வேண்டியதுன்னு வந்துடுச்சு. நம்மளை தூக்கி போட்டுட்டாங்க தண்ணியில், நீந்தி தான் ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு எல்லோரும் கை கோத்துக்கணும் சார். நம்ம குறைய கண்டுபிடிச்சிருந்தா நமக்கு முடியாது. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸு எல்லா துறையிலும் உருவாகியிருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் அப்படி இல்லை. திரைத்துறையில் உங்களோட துறையில் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆரம்பத்தில் அவங்களுக்கு வந்து அந்த எண்ணம் இல்லை, எங்கள் கூட பழகணுன்ற எண்ணம் இல்லை. போக போக நம்மளுடைய ஆட்டிடியூட் அவங்களுக்கு பிடிச்சி போகுது. அதனால் எல்லாரும் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு தான். அவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு மாயம் இருக்குது, அதை போக்குறது நம்மளுடைய கடமை. போக்கணுன்றது திருநங்கைகள் உறுதி எடுத்துக்கணும். கல்வி வாய்ப்பு எப்படி இருக்குது? கல்வி வாய்ப்பு நல்லாவே இருக்குது சார். எப்படின்னா இதில் வந்து நான் சில காலேஜஸ் பேர் சொல்லி நான் பாராட்டுவேன். சென்னை லயோலா கல்லூரிலாம் பார்த்தீங்கன்னா வருஷத்தில்
ஒரு 7-8 திருநங்கைகளுக்கு இலவச கல்வியை கொடுக்குறாங்க. ஆடாடாடா அருமை. பல பெரிய பெரிய ஆட்கள் படித்த கல்லூரி, உள்ளேயே நுழைய முடியாது. ஆமாம். ஆனால் திருநங்கைகளுக்கு அங்கே இலவச வாய்ப்பே இருக்குது. அருமை. திருநம்பிகளுக்கும் இருக்குது. ஸ்டெல்லா மேரிஸில், மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில், ஆடாடா. டான் பாஸ்கோவில் இதெல்லாம் இருக்குது. அரசாங்கமும் வந்துட்டு உயர்கல்விக்கு இலவசம் பண்ணியிருக்காங்க. ரீஎம்பர்ஸ்மெண்ட் மெத்தடில் பணம் கொடுத்துட்றாங்க. அதனால் தமிழ்நாடு முழுக்க உயர்கல்வி படிக்கக்கூடிய திருநங்கைகளோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அது ஒரு பெரிய விஷயம் சார். காவல்துறையினர் எப்படி பார்க்குறாங்க திருநங்கைகளை? காவல்துறையினர் வந்துட்டு 2007-8க்கு முன்னே ஒரு மாதிரி பார்த்தாங்க சார். 6 மணிக்கு மேலே எங்களை உட்கார வச்சுக்குவாங்க. காரணம் பெண் இல்லைன்னு அவங்களே நினச்சிக்குவாங்க. ஒரு ரிப்போர்ட் எழுதும் போது கூட ஆணுன்னு எழுதுறதா பெண்ணுன்னு எழுதுறதுதான் தெரியாது அவங்களுக்கு. குழப்பம். ஆமாம், ஆண் பால்லே அழைச்சிடுவாங்க. அதெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு தமிழ்நாடு எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டி அவங்க 2007க்கு மேலே காவல்துறையினருக்கு ஒரு புரிந்துணர்வு கூட்டங்களை நடத்தினாங்க. அதில் நான் ஒரு மாஸ்டர் டிஓடியாக இருந்தேன். ட்ரைனர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குற பொறுப்புலேயும் நான் இருந்தேன். அப்போ அந்தந்த பீப்புளே வந்து காவல்துறையாளர் மத்தியில் நின்று பேசணும். நான் இப்படித்தான், என்னோட உணர்வு இப்படித்தான்னு சொல்லி பேசணும். அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது. இப்போ காவல்துறையினர் வந்து சகோதர சகோதரிகளை நடத்துகிறாங்க. அவங்களே வந்து சில திருநங்கைகளுக்கு கடைகளை ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம சுதாகர் ஐபிஎஸ் சார், அவர் வந்து இப்போ வந்துட்டு இதில் இருக்கார், போதை தடுப்பு இதில் இருக்கார், பிரிவில் இருக்கார். அவரெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு கடையை ஆரம்பித்து கொடுத்தார், டிஃபன் கடையை ஆரம்பித்து கொடுத்தார். சட்ட ரீதியாக உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? சட்ட ரீதியாக நம்ம ஆரம்பத்தில் உங்ககிட்ட சொன்னேன், சட்டத்தில் சில மாற்றங்கள் வேணும். ஆனால் சட்ட ரீதியான பாதுகாப்பு இருக்குது சார். எப்படின்னா, நாங்கள் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்கும்போது அதை கொஞ்சம் ஸ்பெஷல் கேர் எடுக்கிறாங்க. அதை வந்துட்டு இவங்களுக்கு இந்த உதவி நம்ம செய்யணுன்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் காவல்துறைக்கோ மருத்துவத்துறைக்கோ எல்லா துறைகளுக்கும் இருக்க ஒரு குழப்பம் வந்துட்டு ஆணுடையில் இருக்கக்கூடிய திருநங்கைகள் அவங்க புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. இப்போ இப்படி இருந்து நான் போய் நின்று திருநங்கைன்னு சொன்னால் அவங்களுக்கும் ஓகே, புரிஞ்சுக்கிறாங்க. நான் ஒரு 20 வயசில் இல்லை 19 வயசில் டிரான்சிஷன் ஆகாமல், ஆணும் இல்லாமல் பெண்ணாகவும் மாறாமல், ஆண் உடையில் கொஞ்சம் முடி கிராப் மாதிரி வச்சுட்டு போய் நின்னா, நீ பையன் தானே, நீ பையனாக இருக்கலாமே, நீ எதுக்கு இப்படி மாறணும்னு பிரியப்படுற, ஏன்டா தம்பி, இப்படிலாம் பேசிடுறாங்க. இந்த குழந்தை தான் திருநங்கை ஆக போகிற குழந்தைன்றது அவங்களுக்கு தெரியல. அந்த சென்சிட்டைசேஷன் நம்ம ஏற்படுத்திட்டு வரோம். அது புரிஞ்சால் மட்டும்தான் அந்த மாதிரி உடையில் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அந்த படிப்பு கரெக்டாக போய் சேரும். சக மாணவர்கள் வந்துட்டு அந்த குழந்தைங்களை புரிஞ்சுக்குவாங்க. இவங்க திருநங்கையாக வாய்ப்பு இருக்குது, அவங்க சொல்லி கொடுத்தாங்களே, அந்த படிப்பில் வந்ததே இவங்க தான் அதுன்னு காவல்துறையும் புரிஞ்சுக்குவாங்க. அதனால் அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களை புரிஞ்சுக்கணும் சார். திருநங்கைகளுடைய முக்கியமான பிரச்சனை பொருளாதாரம் அப்படின்னு சொல்லலாமா? முக்கியமான பிரச்சனை பொருளாதாரம் இல்லை சார். அவங்க ஏதோ ஒரு வழியில் அண்ணனை அண்ணான்னுவாங்க, மாமான்னுவாங்க, அக்காவை அக்கான்னுவாங்க, அண்ணின்னுவாங்க, எல்லாரோடையும் மிங்கிள் ஆகிடுவாங்க. அவங்களுடைய சாப்பாடாக இருக்கட்டும், அவங்களுக்கு உதவக்கூடியவங்களாம் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துடுறாங்க. பொருளாதாரத்தில் பெரிய பின்னடைவு அவங்களுக்கு இருக்காது. அவங்களுக்கு பின்னடைவுன்னு சொன்னால் ஃபேமிலி அக்செப்டன்ஸை மட்டும்தான் அவங்களுடைய பின்னடைவாக இருக்க முடியும். வளர்ந்த திருநங்கைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஃபேமிலி அக்செப்டன்ஸ் இல்லாதது தான். அது மட்டும்தான் சார் பெரிய பின்னடைவு. நீங்கள் அவங்களுடைய பிரதிநிதியாக பல சேவைகளை பண்ணியிருக்கீங்க. இந்த துறையில் அடுத்து உங்களுடைய பயணம் எது மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இவங்களுக்கு வந்து சார் நம்ம ஒரு பேஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு பாடுபடுறோம். அந்த பேஸுங்கிறது ஒரு அமைப்புகளை பல மாவட்டங்களில் நம்ம உருவாக்கியிருக்கோம். ஒன்று கூடி உட்காந்து பேசணும். ஒன்று கூடும்போது ஒரு தைரியம் வந்துடும் சார். அந்த ஒற்றுமை இருக்கா திருநங்கை? இருக்குது சார், அதெல்லாம் இருக்குது. ஒன்று கூடி உட்காரதுக்கு நம்ம ஒரு ஸ்பேஸை க்ரியேட் பண்ணுறோம். இப்போ அடுத்து வந்து சென்னையில் நம்ம வந்துட்டு ஒரு சொந்தமான ஒரு இடத்த நம்ம உருவாக்கணும்னு முயற்சி பண்ணியிருக்கோம். திருநங்கைகள் வந்துட்டு வீட்டை தாண்டி வீடு கிடைக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குல்ல, வீட்டை தாண்டி வெளியே வந்துட்டாங்க. அப்போ ஒரு அலுவலகத்தை நடத்துகிற எங்களுக்கு அது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. ஒரு நாளைக்கு 50-100 திருநங்கைகள் வருவாங்க. ரேஷன் கார்டு வாங்க வருவாங்க, ஓட்டர் ஐடிக்கு ஃபார்ம் ஃபில்அப் பண்ண வருவாங்க, பயிற்சி எடுக்க வருவாங்க, சும்மா வருவாங்க. நாங்கள் இலவச மதிய உணவு வச்சுருக்கோம் எங்களுடைய ஆஃபீஸில், சகோதரன் ஆஃபீஸில். அதுக்காக சாப்பிட வருவாங்க. இப்படி வரவங்களுக்கு வந்துட்டு நாங்கள் நடத்தக்கூடிய அலுவலகம் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்களோட ஃபவுண்டர் சுனில் மேனன் அவரோட உதவியில் ஒரு இடத்த வாங்கிட்டோம். அருமை. நெல்சன் மாணிக்கம் ரோட்டில் அதை கட்டுறதுக்கான முயற்சி ஏற்படுத்திட்டோம். அது அரசாங்கத்திட்ட உதவி கேட்கலாம். நீங்கள் எதுக்கு அரசாங்கத்தை நாங்கள் இடமே கூட அவங்க கொடுப்பாங்க? உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க சார். இப்போ இருக்கக்கூடிய அரசு கொடுக்கும். ஆனால் நாங்கள் அது எப்படி யோசிக்கிறோன்னா, இது ட்ரஸ்ட்டு வந்துட்டு அரசாங்கத்துக்கிட்ட நலத்திட்டங்களை வாங்கலாம். ட்ரஸ்ட்டு ஒரு உதவியை வாங்கிட்டால் அது கட்சியாமல் இருக்குது அந்த அரசாங்கம். நாளைக்கு அந்த கட்சி ஏதாவது எங்களை ஒத்து வரல நாங்கள் கேள்வி கேட்க முடியாது. கை நீட்டி வாங்கிட்டோன்னா ட்ரஸ்ட்டு பொதுவாக தான் இருக்கணும் எல்லாருக்கும். அதனால் நாங்கள் அரசாங்கத்துக்கிட்ட இது சம்மந்தமாக உதவி கேட்கல.
அது கட்டி முடிச்சதுக்கப்புறம் எல்லாரும் வந்து பயனடைவாங்க. பயனை வந்து அரசாங்கத்திட்ட கேட்போம், எந்த அரசு வந்து கேட்போம். அதனால் புது இடத்த உருவாக்கிட்டோம், வாங்கிட்டோம். அதை கட்டி முடித்து அது வந்து எல்லாருக்குமான ஒரு அமைப்பாக நிரந்தரமாக செயல்படும் அறக்கட்டளையின் மூலமாக. அது எங்களோட பெரிய கனவாக இருக்குது சார். இந்த பயணம் உங்களுக்கு எப்படிப்பட்ட நிறைவை தந்திருக்கு? இந்த திருநங்கை பயணம் எனக்கு சந்தோஷமாக தான் சார் இருக்குது. சாதாரணமாக ஒரு ஆணோ பெண்ணோ வாழ்ந்துட்டா நான் வந்துட்டு பல விஷயங்கள் எனக்கு கற்றுக்க முடிஞ்சிருக்காது. பல போராட்டங்களை நான் சந்திச்சிருக்க முடியாது. அது வந்து எனக்கு சந்தோஷமாக தான் சார் இருக்குது. இன்னும் கூட எனக்கு அடுத்து ஒரு ஜென்மமாக இருந்தால் கூட திருநங்கையாக தான் இருக்கணும் பிரியப்படுறேன். ஏன்னா ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு திருநங்கையாக இருக்கணும். சிவச்சந்திரனை கல்யாணம் லக்ஷ்மி மேடம் தப்பா எடுத்துக்க, அது ஒன்று தான் எனக்கு பூர்த்தி ஆகலை. மற்றபடி நான் சந்தோஷமாக தான் சார் இருக்கேன். எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. அது மாதிரி நான் அமைச்சிக்கிட்டேன். எனக்கு சந்தோஷமாக தான் சார் இருக்கு. மிகுந்த மகிழ்ச்சி. உங்களுடைய அனுபவங்கள்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்துக்கிட்டு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச் சார்.